அந்த குர்பானிக்கு நம்ம சேர்றோம்ல, சேரும்போது இந்த ஒரு மாடு 7 பேருக்குங்கிறோம். அந்த 7 பேரையும் சொல்லி அறுக்கணுமான்னு கேட்குறாரு. ஒரு மாடு 7 பேருக்குன்னு சொல்கிறோம். இது இன்னாருடைய மகன் இஸ்மாயில், இன்னாருடைய மகன் முஸ்தபா, இன்னாருடைய மகன் காதர் பாட்சா அப்படின்னு 7 பேரையும் சொல்லி அவங்களுக்காக அறுக்கிறேன் என்று சொல்லி அறுக்கணுமா என்று கேட்குறாரு. அந்த பேரை சொல்லி யாருக்காக என்னட்டா ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு 7 பேர் தனியாக ஆக்கிட்டோம். இந்த மாட்டுக்கு இந்த 7 பேர், அந்த மாட்டுக்கு அந்த 7 பேர் என்று சொன்னால் பெயர் சொல்லி அறுக்கணுமா என்று கேட்குறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அறுக்கிறதுக்கு எதுவும் சொல்லவே தேவையில்லை. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் தான் சொல்லணும் அறுக்கிறதுக்கு. இன்னாருக்கு அறுக்கிறேன்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் மனதில் என்ன செய்யணும், இது இந்த 7 பேருக்காக, இந்த 7 பேருக்கு உள்ளது இது, இந்த 7 பேருக்கு உள்ளது இது என்று என்ன செய்யணும், மனசில் இருந்தால் போதும். அதை சொல்லி அறுக்கணுங்கிற சட்டம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை பேரை சொல்லி அறுத்தா தான் அவங்களுக்குரியது ஆகுங்கிறது கிடையாது. அல்லாவுக்கு தெரியுமில்ல எல்லாம். நீங்கள் அந்த 7 பேருக்குன்னு வாங்கிட்டீங்கல்ல, இந்த 25,000 ரூபா மாட்டில் இந்த 7 பேர், இந்த 35,000 ரூபா மாட்டில் அந்த 7 பேர், 15,000 ரூபா மாட்டில் இந்த 7 பேர் நீங்கள் பிரிச்சிடுறீங்க. அந்த 7 பேருக்காக வேண்டி என்ன செய்கிறோம், இது அறுக்கிறேன் மனசில் எண்ணிக்கொண்டு யார் அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரோ அவர் எண்ணிக்கொண்டு அந்த அறுக்கிறவர் கூட நியத்து பண்ண தேவை கிடையாது. யார் அதை பொறுப்பாளராக இருந்து ஒப்படைக்கிறாரோ இந்த மாடு இந்த 7 பேருக்குன்னு ஒப்படைச்சிட்டாருன்னு சொன்னால் அது அல்லாவுக்கும் அவருக்கும் உள்ள எண்ணத்தை பொறுத்து அல்லா கணக்கில் வைத்துக் கொள்வான். அவங்களுடைய குர்பான் நிறைவேறிவிடும். அதனால் அதை சொல்லிட்டு அறுக்கணுங்கிற எந்த சட்டமும் கிடையாது. பிஸ்மில்லா மட்டும் தான் என்ன செய்யணும், சொல்லணும், அதை விளைக்கணும். இது ஒரு விஷயம்.